அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸில் பார்ட் சி அண்ட் பார்ட் டி கொஸ்டினை பார்க்குறோம். ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். இது மிக முக்கியமான கான்செப்டும் கூட. ஏ என்பவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு 7 நாட்கள் சட்டவிரோத காவலில் வைக்கப்படுகிறார். இல்லீகல் கஸ்டடி ஃபார் 7 days. ஏ என்பவரை சட்டவிரோத காவலில் வைத்திருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக என்னென்ன தீர்வுகள் உள்ளன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. எதனா இருக்கா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நீங்கள் முதல்ல இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணணும். நீங்கள் வெதர் போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் ஏ இஸ் வேலிடான்னு முதல்ல போட்டுக்குங்க. தப்பு ஒன்றும் கிடையாது. எஸ், வேலிடு தான். ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு, அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று. செகண்ட் பாயிண்ட்டாக இதை எழுதிக்கிங்க. Whether the police officers arrest A and kept 7 days custody is valid ஆன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இல்லை, நோ. ஏன்னா 24 மணி நேரத்திற்குள்ளே அவர் பார்த்தீங்கன்னா மெஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் கொண்டு போய் சேர்த்து ரிமாண்ட் பண்ணி ஆகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டியூட்டி. செகண்டாக போட்டுக்குங்க. வெதர் திஸ் இஸ் அண்ட் இல்லீகல் கஸ்டடியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. ஆமாம், எக்ஸாக்ட்லி இல்லீகல் கஸ்டடி தான். எஸ்ன்னு போடுறீங்க. வெதர் ஏ ஹேவிங் எனி லீகல் ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் இல்லீகல் கஸ்டடி, ஏக்கு ஏதாச்சும் ரைட்ஸ் இருக்கா? தன்னை 7 நாள் சித்திரவதை பண்ணிட்டாங்க, கஸ்டடியில் வச்சு சாப்பாடு கொடுக்கல, ரெஸ்ட் ரூம் போல, யார் என்ன உறவினர்களை சந்திக்க வைக்கல, இந்த டிகே பாசு விஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்பட்டமாக மீறிட்டாங்க. இதில் கொடுத்த அந்த 11 கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக மீறிட்டாங்க. என்னை அட்வொகேட்டை மீட் பண்ண வைக்கல, எனக்கு உண்டான ரைட்ஸை அவங்க மறுத்துட்டாங்க, என்ன ஒரு அசிங்கமாக நடத்திட்டாங்க. இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அதற்கு மாறாக அவரால் ரைட்ஸை கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், கிளைம் பண்ண முடியும். ஆர்டிகல் 22 சப்கிளாஸ் 2 அதற்கு வழிவகை செய்யுது. செக்ஷன் 58 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் அதற்கு வழிவகை செய்யுது. வெதர் ஏ கெட் எனி காம்பன்சேஷன் இஸ் பாசிபிள். தன்னால் அவர் கஷ்டப்பட்டுட்டாரு, 7 நாள் ஜெயிலே இருந்துட்டார், இல்லீகல் கஸ்டடியில் இருக்கார், உணவு கிடைக்கல, அவருக்கு மரியாதை கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. அந்த மாதிரி இருக்கும்போது அது இல்லீகல்னு தெரிய வருது. அவருக்கு எதனா காம்பன்சேஷன் கொடுக்கணுமா, அது பாசிபிளா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நாமே கொஸ்டின் கேட்குறோம். அதற்கு பதில் பார்த்தீங்கன்னா எஸ், கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இது இல்லீகலான ஒரு கஸ்டடி, இல்லீகலான ஒரு போலீஸ் கஸ்டடி, அதனால் கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லிடுங்க. இன்னும் எதனா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வெதர் போட்டு நீங்கள் எழுதிடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. இன்வால்வ்டு செக்ஷன் ஆர்டிகல் 22 சப்கிளாஸ் 2, ஆர்டிகல் 32 அண்ட் 226 தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரிட்டு செக்ஷன் 58 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், செக்ஷன் 258 அண்ட் 127 ஆஃப் பிஎன்எஸ். ஸோ இத்தனை செக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் இன்வால்வ் ஆகுது. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். ஆர்டிகல் 22 சப்கிளாஸ் 2 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ள எந்த ஒரு நபரும் 24 மணி நேரத்திற்குள் அருகில் உள்ள நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட வேண்டும். இதை சொல்லுது ஆர்டிகல் 22 சப்கிளாஸ் 2. அதையே தான் சொல்லுது செக்ஷன் 58 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். 24 மணி நேரத்திற்குள்ள அவரை மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி. ஆர்டிகல் 32 அண்ட் 226 பார்த்தீங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ், ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ். தனியாக இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் வீடியோ இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதணும். செக்ஷன் 58 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான் சொல்லுது, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். செக்ஷன் 127 அண்ட் 258 பார்த்தீங்கன்னா இந்த இல்லீகல் கஸ்டடியை பற்றி தான் சொல்லுது. ஸ்பெஷலி 127 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட்டை பற்றி சொல்லுது, சட்டவிரோத காவலில் அடைத்து வைப்பது. ஸோ இத்தனை விவகாரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுடைய ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மிக நேர்த்தியாக இருக்கும் என்பதில் சிறிது அளவு மையம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மிக எளிமையாக இருக்கும்ன்றதை இந்த இடத்துல நான் பதிய வைக்கிறேன். ஃபேக்ட் ஆஃப் கேஸ் எல்லா செக்ஷன்ஸையும் பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக எழுதுறீங்க. கேஸ் ஸ்டடி 2 கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்கு. நிலா பாட்டி பெஹரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசாலேருந்து வந்திருக்கு ஒரு கேஸ் ஸ்டடி. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சட்டவிரோத காவலில் வைக்கப்பட்டால் அந்த சட்டவிரோத காவலில் வைக்கப்பட்ட அந்த நபருக்கு, அவர் அக்யூஸ்டாக இருக்கட்டும் வேறு யாருன்னா இருக்கட்டும், சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுட்டாவே பார்த்தீங்கன்னா அவருக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் ஸ்டடியில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிகே பாசு விசஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அரெஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ். இது அரெஸ்ட்ன்ற வீடியோவில் போய் பாருங்கள், தெளிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கேஸ் ஸ்டடி தெரியாமல் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறது நல்ல விஷயம் கிடையாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் கேஸ் ஸ்டடி டிகே பாசு விசஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட அப்படியே இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம் எழுதும்போது எல்லாம் பெரிய உதவிகரமாக இருக்கும்ன்றதில் எந்தவித ஐயமும் கொள்ள வேண்டாம். சரி, அதன் பிறகு கன்க்ளூஷனுக்கு வரீங்க, ஜட்ஜ்மெண்ட்டு எழுத போகிறீங்க. இந்த 2 கேஸ் ஸ்டடி எழுதிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூன்னு போட்டுட்டு இந்த கேஸ் ஸ்டடியில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மாறுதல் எதனா இருக்கா, இந்த வழக்கில் நீங்கள் அட்வொகேட்டாக இருந்தால் நீங்கள் எப்படி நடந்திருப்பீங்க, ஸோ இந்த மாதிரியான விவகாரங்களை அழகாக நீங்கள் 1 by 1 எழுதிட்டே வந்துட்டு கடைசியாக கன்க்ளூஷன் கொடுத்துட வேண்டியது தான். கொடுத்துட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் கம்ப்ளீட் ஆகும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு டாப்பிக்கும் கூட. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அழகாக எழுதிட்டு போயிடுவீங்க. ஸோ இந்த விஷயத்தை தெரியறதுக்கு தான் உங்களுக்கு உண்டான இந்த கிளாஸஸ் சாரதி லா ஸ்டடீஸ் உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.